அரசு நிர்வாகத்தை முறையாக நடத்த தெரியாமல் கூச்சமின்றி சாரிமா என மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருக்கும் ஸ்டாலின் ஆட்சியில் இன்னும் என்னென்ன கூத்துகளை பார்க்க போகிறோமோ என மக்கள் தலையில் அடித்துக் கொண்டுள்ளனர். சென்னை உயர்நீதிமன்றத்தில் 5 IAS அதிகாரிகளுக்கு கொடுக்கப்பட்ட நூதன தண்டனைதான் காரணம். திருவண்ணாமலை மற்றும் வேலூர் மாவட்டங்களில் தற்காலிக அரசு ஓட்டுநர்களாக பணியாற்றிய 3 வரை பணி நிரந்தரம் செய்யும்படி உயர்நீதிமன்றம் கடந்த 2021 செப்டம்பர் 29 அன்று தமிழக அரசுக்கு உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவு அமல்படுத்தப்படாததால் IAS அதிகாரிகளான குமார் ஜெயந்த், பிரபாகர், ராஜாராமன், குமாரவேல் பாண்டியன், பாஸ்கர பாண்டியன் ஆகியோருக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு விசாரணையின் போது ஆஜரான IAS அதிகாரிகள் மனுதாரர்கள் 3 கடந்த ஆண்டு பணி நிரந்தரம் செய்யப்பட்டுவிட்டதாக தெரிவித்தனர். மனுதாரர்கள் தரப்பிலோ 3 ஆண்டுகள் காலதாமதத்துடன், அதுவும் அவமதிப்பு வழக்கு தொடர்ந்த பிறகுதான் பணி நிரந்தர உத்தரவு நிறைவேற்றப்பட்டுள்ளது என குற்றம் சாட்டப்பட்டது. மக்களை ஏமாற்றலாம், நீதிமன்றத்தை ஏமாற்ற முடியுமா? அதனால் 5 IAS அதிகாரிகள் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கைகளில் இருந்து தங்களை விடுவித்துக் கொள்ள அவர்கள் முதியோர் இல்லங்கள், அனாதை இல்லங்களுக்கு சென்று அங்குள்ளவர்களுடன் நேரத்தை செலவிட வேண்டுமென நீதிமன்றம் உத்தரவிட்டது. மேலும் இந்த சேவை குறித்து நீதித்துறை பதிவாளரிடம் ஆதாரங்களுடன் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும். ஒருவேளை யாராவது இந்த உத்தரவாதத்தை நிறைவேற்ற தவறினால் அவமதிப்பு வழக்கை உயர்நீதிமன்றம் மீண்டும் விசாரிக்கும் என்று உத்தரவிட்டுள்ளது. ஏற்கனவே பல அதிகாரிகள் நீதிமன்றங்களில் மன்னிப்பு கேட்டு வருகின்றனர். சமீபத்தில் சென்னை மாநகராட்சி ஆணையருக்கு அபராதமெல்லாம் விதிக்கப்பட்டது. நிர்வாக கோளாறுகளால் நீதிமன்றங்களிடம் தினம் அதிகாரிகள் குட்டு வாங்கி கொண்டிருக்கின்றனர். இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் ஸ்டாலினின் நிர்வாக திறமையின்மைதான் என்கிறார்கள் மக்கள்.